வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். சில ரகசியங்கள் எப்பயுமே உலக மக்களுக்கு தெரியவே கூடாது. ஆனா அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதுதான் இந்த கதையில நடக்க போகுது. ஒரு பெயிண்டிங்க ரீஸ்டோர் பண்றதுக்காக ஒரு அரண்மனைக்கு வர்றாங்க நம்ம ஹீரோயின். அந்த பெயிண்டிங் சபிக்கப்பட்டது அப்படிங்கறது தெரியாம அவங்களும் அத சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணறுல தண்ணி இருக்காது. அதுல வெறும் சபிக்கப்பட்ட ஒரே ஒரு சாத்தான் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கும் வகையா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸவே பலி கொடுக்கறாங்க. அந்த சாத்தான்கிட்ட கடைசியில நம்ம ஹீரோயினை மாட்டுறாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிப்பாங்களா என்ன அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. இந்த கதையில ஏகப்பட்ட ட்விஸ்டும் இருக்கு. யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு இந்த மூவியோட எண்டிங்கும் இருக்க போகுது. நீங்க பார்க்க போற படம் 2023 வெளியான த வெல் மூவியை தான் பார்க்க போறீங்க. இந்த வெல் மூவியோட டெரிஃபையிங் சீக்ரெட்ஸை அன்ராவல் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம எவர் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஞாபகமா லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த கதை நடக்கிற காலகட்டம் 1993. தனித்தனியா இந்த காட்டுக்குள்ள ஒரு பஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் லிசா கிரே. அந்த பஸ் ஒரு ஸ்டாப்ல நிக்குது. அங்க இருந்து ஒரு 3 பேரு ஏறாங்க. இவங்க தாங்க ட்ரேசி, இவங்க மேடிசன், இவரு டோனி. லிசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க உட்கார்ந்து இருக்க சீட்டுக்கும் பக்கத்து சீட்டுல அவங்களோட லக்கேஜ் வச்சிருக்காங்க. அதை ட்ரேசி பார்த்துட்டு, மேடம் இது உங்களோட லக்கேஜ் தானா? ஓ சாரி மேடம், இதோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க. லிசாவை பார்த்தோன்னே ட்ரேசி கேக்குறாங்க, நீங்களும் அமெரிக்கனா? ஆமா நானும் அமெரிக்கன் தான். ஆமா நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அட நாங்களா சம்புஜி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த 3 பேரும். அட நீங்களுமா? நானும் சம்புஜிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க லிசா. ஆக்சுவலா சம்புஜி எங்க இருக்குன்னா ரோம்ல இருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரேசி கேக்குறாங்க, ஏன் லிசா நீங்க எதுக்காக சம்புஜி போறீங்க? ஆக்சுவலா நான் ஒரு ரீஸ்டோரர், அதாவது பெயிண்ட் ரீஸ்டோரர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப பழைய காலத்து பெயிண்டிங்ல எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கும், அதெல்லாம் சரி பண்ணி புது பெயிண்டிங் மாதிரி பண்றதுதான் இவங்களோட வேலை. ஆக்சுவலா இவங்க அப்பாவும் ஒரு ரீஸ்டோரர் தான். அதுவும் யூஎஸ்ல இருந்து இட்டலிக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெயிண்டை ரீஸ்டோர் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க அப்பாவோட பெயிண்டிங் ஸ்டுடியோ ஏலத்துக்கு போக போகுது. அதனால அதை மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாம்பூஜில ஒரு அரண்மனை இருக்கு. அங்க ஒரு பெயிண்டை ரீஸ்டோர் பண்ணணும். அதை மட்டும் இவங்க ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஏகப்பட்ட பைசை தரேன்னு சொல்லிருக்காங்க. இந்த பைசையை வச்சு அப்பாவோட ஸ்டுடியோவை மீட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் அங்க போய்கிட்டு இருக்காங்க லிசா. அப்போ லிசா கேக்குறாங்க, ட்ரேசி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? சம்பூஜில என்ன வேலை உங்களுக்கு? ஆக்சுவலா நாங்க எல்லாருமே பயாலஜிஸ்ட், காட்டுக்குள்ள இருக்க மிருகங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜாலியா எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள எல்லாரும் இன்னொரு தடவை வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நைட் ஆயிருது. சம்பூஜி வந்துருது. பஸ்ஸை விட்டு இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. ஒரு வழியா எல்லாரும் சம்பூஜி வந்து சேர்ந்துட்டோம். நீங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்க ட்ரேசி அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எங்க ஆஸ் யூசுவல் காட்டுக்கு தான் போறோம். நீங்க லிசா தங்க போற? இப்போ நேரா பேலஸ்க்கு போறியா? இல்ல பேலஸ்க்கு இப்ப போகல, நான் இங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம லிசா ஹோட்டல்ல போய் தங்கிடுறாங்க. காலையில ஆகுதுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பேலஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லிசா. அப்போ ஒருத்தர் வர்றாரு. இவர் தாங்க மார்க்கஸ். லிசாவே பாத்துட்டு இருக்காரு. இவன் என்னடா நம்மள குறுகுறுன்னு பாக்குறானே அப்படின்னு லிசா பாக்கும்போதே, நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் நீங்க பஸ்ஸுக்காக இங்க வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளானாலும் இங்கேயே இருக்க வேண்டியதான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது பஸ் வராது மேடம், இது பஸ் ஸ்டாப் தான், பட் இங்க வராது. நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாரு மார்க்கஸ். நான் மாலசி மேன்சன் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அட அங்கதான் போகணுமா? நானே கூட்டிட்டு போறேன் வாங்க மேடம். இல்ல வேணாம் சார். இல்ல சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் மேடம். மாலசி மேன்சன் பக்கத்துல தான் மேடம் என்னோட பப்பே இருக்கு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. மார்க்கஸ் கேக்குறாரு, மேடம் உங்க பேரு? என் பேரு லிசா சார். நீங்க? நான் மார்க்கஸ். மேடம் இட்டலிக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? சார் ஏன் சார் நீங்க வேற, எங்க வீட்டுல இட்லி வாங்கி தரதே பெருசு, இதுல இட்டலிக்கு எங்க சார் நாங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லிசா. அதுக்கப்புறம் இந்த மேன்ஷன் வந்துருது. மேடம் நீங்க
நீங்க சொன்ன பேலஸ் இதுதான், இதோ அப்போசிட்ல இருக்கு பாருங்க, இதுதான் என்னோட பப். எதுனாலும் சரி இங்க வாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மார்க்கஸ் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் அந்த பேலஸ்குள்ள போறாங்க. போறப்பே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷனே கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரி இருக்கு. ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு காகம் இருக்கு, கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. காக்காவை இவன் தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வளர்த்துறத பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க லிசா. அப்ப தாங்க வர்றாங்க இந்த அரண்மனையோட ஓனர். இவங்க தான் மால்விசி. இவங்க ஃபுல் நேம் எம்மா போஸ்கா மால்விசி. மால்விசி கிட்ட லிசா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெயிண்டிங் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு மேல இருக்கனால அந்த பெயிண்டிங் ஃபுல்லாவே புகை ஃபுல்லா மூடி கருப்பா இருக்கு. அது என்ன பெயிண்டிங் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த பெயிண்டிங் தான் நீங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மால்விசி. அதுக்கு லிசா சொல்றாங்க, மேடம் கண்டிப்பா பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம் மேடம். எத்தனை நாள்ல லிசா முடிச்சு கொடுப்பீங்க? இது எப்படியும் ஒரு 15 to 1 month ஆகும் மேடம். ஐயோ, அவ்வளவு நாளுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு 1 வீக்ல நீங்க இதை பண்ணி தரணும். ஏன்னா இந்த போட்டோவை ஏழை விடனால சொல்லிட்டு இருக்கேன். இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு படம். அதனால இது ரொம்ப பிரிசியஸானது. இதான் நாங்க ஏழை விட போறோம். ப்ளீஸ் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மால்விசி சொல்றாங்க. மேடம் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்புறம் மால்விசி சொல்றாங்க, நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் எங்க வீட்லயே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லிசா சொல்றாங்க, மேடம் எனக்கு இன்னொரு ஹெல்ப், நான் வந்து இந்த போட்டோ இருக்க இடத்துல தங்கிக்கிட்டுமா? நைட்டு பகலுன்னு பார்க்காம நான் வேலை செஞ்சாதான் இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்க முடியும், இல்லாட்டி ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மால்விசி. அதுக்கப்புறம் லிசா என்ன பண்றாங்கன்னா அந்த பெயிண்டிங்க போய் பாக்குறாங்க. அது பெயிண்டிங் மாதிரியே இல்ல, அதை பார்த்தாவே பிளாக் போர்டு மாதிரி இருக்கு. அப்பா என்னடா இவ்வளவு கஷ்டம் போல இருக்கு, தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி உடனே வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒர்க் போய்கிட்டே இருக்கு. மணி 1:30 மணி பக்கம் ஆயிருது. திடீர்னு பார்த்தா அவங்க காதுல ஏதோ ஒரு இனிமையான பாடல் கேட்கிற மாதிரி தெரியுது. அந்த சாங் கேட்கிற பக்கமே அவங்களும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. மெய் மறந்து அப்படியே அந்த சாங் கேட்கிற பக்கம் போறாங்க. பார்த்தா பால்கனில நின்னு ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்க பொண்ணோட ஷோல்டர்ல கைய கொண்டு போய் வைக்கிறாங்க லிசா. ஆனா அந்த பொண்ணு ஷாக் அடிச்ச மாதிரி சட்டனா திரும்பி பாக்குறாங்க. செம்ம டென்ஷனா பயந்து ஓடுறாங்க. நம்ம என்னடா பேயா பூதமா, நம்மள பார்த்து இந்த பொண்ணு எதுக்குடா பயந்து ஓடுது அப்படின்னு யோசனை பண்றாங்க. நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம வந்தோமா பெயிண்ட் வேலையை முடிச்சோமா கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கடையில நைட் ஆயிருது. பயாலஜிஸ்ட் 3 பேரும் காட்டுக்குள்ள அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் மிருகங்க என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லலாம் செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு டென்ட்ல மேடிசன் ட்ரைசி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டென்ட்ல டோனி இருக்காரு. ஆக்சுவலா டோனி வந்து அந்த மிருகங்களோட சத்தத்தை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ சிக்னல் கட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால என்னாச்சுன்னு தெரியலன்னு டோனி டென்ட்ல இருந்து எழுந்திருச்சு போறாரு. அப்ப பார்த்தா திடீர்னு டோனி சத்தமா கத்துற சவுண்ட் மட்டும் கேக்குது. மேடிசன் ட்ரேசி 2 பேரும் பயந்து போய் எழுந்திருக்கிறாங்க. மேடிசன் சொல்றாங்க, ட்ரேசி இந்த டென்ட்டை விட்டு மட்டும் நீ வெளியே வந்துடாத, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா மேடிசன் பயங்கரமா அலற சவுண்ட் கேக்குது. ட்ரேசி பயந்து போயிடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, டென்ட் விட்டு போலாமா வேண்டாமா, மிருகம் ஏதாச்சும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்து போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டென்ட்டை ஓபன் யாரோ பண்றாங்க. பார்த்தா மேடிசன் நீ இங்க இருக்காத ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ வந்து மேடிசனை தர 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 தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. வீரு வீருன்னு கத்திட்டு இருக்காங்க. ட்ரேசி கொஞ்ச நேரத்திலே ட்ரேசிக்கு பயங்கரமான ஒரு அடி விழுகுது. ட்ரேசி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதே சமயத்துல லிசாவை காமிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது மால்விசி வர்றாங்க. பரவாயில்லையே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா நான் உன் அப்பாவை தான் நான் கூப்பிட்டேன், அவரால் முடியாதுன்னு சொல்லி என் பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. நானும் கூட நீங்க சரியா பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோன்னு 2 மனசுலதான் இருந்தேன். பட் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட டின்னர்ல கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மால்விசி தாராளமா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டின்னர்ல எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த சின்ன பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. லிசா இதுவா, இது என்னோட பொண்ணு ஜூலியா அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு ஹாய் என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேட்டோடனே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்பூனை டப்புன்னு தட்டத்துல போடுறாங்க. என்ன சொல்லிட்டேன் எதுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்பயே கோவத்துல எழுந்திரிச்சு போயிடுறாங்க. மால்விசிட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் நான் சொல்லிட்டேன், அதாச்சும் தப்பா கேட்டுட்டேன்னா ஏன் இவ்வளவு கோவமும் உங்க பொண்ணு போறாங்க, அவளுக்கு சின்ன பிரச்சனை இருக்கு, மல்டிபிள் டிசார்டர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வாங்க சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓ அப்படிங்களா அப்படின்னு லிசா கேக்குறாங்க. ஆமா அவ ஸ்கூலுக்கு எல்லாம் போறதில்ல, அவளுக்கு 13 வயசாகுது,
அது மட்டும் இல்லாம இவ ஏஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பழகிறதும் இல்ல. நான் ஸ்கூலுக்கே நாங்க அனுப்பாம வச்சிருக்கோம். அது வேற அவளுக்கு கோவம். அதுக்கு லேசா சொல்றாங்க, பரவாயில்லைங்க, எல்லா பொண்ணுகளுமே இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்க, போக போக எல்லாமே சரியா போயிடும் மேடம், கவலைப்படாதீங்க. அப்பதான் மால்விசி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எல்லாருமே அவங்க வளர்ச்சி அடையணும் தான் நினைப்பாங்க. ஆனா சில பேர் காலத்தவே நிறுத்தணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறது கொஞ்சம் லிசாக்கு புரியல. ஓ சரி சரிங்க, எனக்கு லேட் ஆச்சு, நாளைக்கு காலையில் நேரத்துல இருந்துச்சா தான் என்னோட பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதே நைட் நேரத்துல ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. நடுவுல ஒரு கிணறு மட்டும் இருக்கு, குட்டி கிணறா இருக்கு. அந்த கிணற சுத்திலும் பார்த்தா நிறைய ரூம்ஸ், ஆனா அது எல்லாமே ஜெயில் மாதிரி தெரியுது. அதுல தாங்க இருக்காங்க நம்ம மேடிசன் எழுந்திருச்சு பாக்குறாங்க, ஜெயில இருக்காங்க. யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்குறப்ப பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் ஒரு குண்டால வாந்தி எடுத்துட்டு இருக்கான். பாக்குறப்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க மேடிசன். அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜெயில் ரூம்ல இருந்து ட்ரேசி கத்துறாங்க, மேடிசன் நான் இங்க இருக்க மேடிசன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேசி நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா மேடிசன், என்னாச்சு தெரியலையே, எப்படி இங்க வந்தோம், எதுக்காக இங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு இருக்கும் போதே மேடிசன் சொல்றாங்க, ஆமா டோனி இருக்கானான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் இவங்க சத்தம் போடுறப்பதான் டோனி முழிக்கிறாரு, மயக்கத்துல இருக்காரு. அவரை சுத்திலும் எலியாதான் இருக்கு. அதெல்லாம் போட்டு தள்ளி விட்டுட்டு எழுதிருச்சு, நான் இங்கதான் இருக்கேன்னு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லி டோனி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதாங்க யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அப்படி பாக்குறாங்க, டே இது என்னடா ஜந்து இப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாரு டோனி. மேடிசன் ஆகட்டும், ட்ரேசி ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஜந்து இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த உருவத்தை நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தா இவன் மனுஷன் மாதிரியே தெரியல, ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். நேரா வர்றான், இவங்களை ஏதாச்சும் பண்ணுவானு எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு, அந்த பக்கெட்டை கிணத்துக்குள்ள விடுறான். தண்ணி அரைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த பக்கெட்டை கொஞ்ச நேரம் அந்த கிணத்துக்குள்ளேயே வச்சிருக்கான். டோனி சும்மா கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு அந்த சைக்கோவை. இனிமேல் இந்த சைக்கோவை மான்ஸ்டர் மேன் நம்ம கூப்பிடலாம். மான்ஸ்டர் மேனை கண்டபடி திட்டிட்டு இருக்கிறான். ஆனா அந்த சமயத்துல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஏற்கனவே இருந்தவர். அவரு கமுக்கமும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மான்ஸ்டர் மேன் அந்த பக்கெட்டை மேல எடுக்கிறான். பார்த்தா அதுல தண்ணியில இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பக்கெட்டை அப்படியே மெதுவா எடுத்து கீழே வச்சுட்டு வேகமா ஓடி வர்றான். டோனியை பார்த்து அந்த இரும்பு கம்பி கதவு இருக்குது, அதை டம்முன்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன பண்றான், சாவியை எடுத்து கதவை திறந்து சும்மா அட்டின்னு அடிக்கிறான் டோனிய. டோனி திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் முடியலங்க, கையெல்லாம் புடிச்சு உடச்சு விட்டுறான். இங்க மேடிசனும் ட்ரேசியும் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. டோனி ஒரு கையிலேயே நகர்ந்து அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. அப்ப அந்த அருவாள் ஒண்ணு வச்சிருக்கான் அந்த மான்ஸ்டர் மேன், அதை எடுத்து முதுகிலே சத்தக்குன்னு ஒரு சொருவு. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்படியே கத்துறாங்க மேடிசனும் ட்ரேசியும். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா டோனிய தரன்னு இழுத்துட்டு போய் நேரா அந்த டபக்குன்னு கிணத்துக்குள்ள போட்டுறான். கிணத்துக்குள்ள போட்டா சலார்னு தண்ணிக்குள்ள விழுகிற சவுண்ட் கேட்கும்ல. ஆனா இங்க ஏதோ ஒரு தரையில தபக்கட்டின்னு விழுந்தா அப்படி சவுண்ட் கேட்கும், அது மாதிரி கேக்குது. மேடிசன் ட்ரேசி ரெண்டு பேரும் பயந்து நடுங்கி போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லிசாவோட பெயிண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு முகத்தை இவங்க கிளீன் பண்றாங்க. பார்த்தா அது மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அந்த மான்ஸ்டரோட கண்ணுல ஃபயர் பிளேஸ்ல இருந்து இந்த தீ புகையெல்லாம் பட்டதுல அந்த புகை நல்லா ஒட்டிக்கிச்சு போல இருக்கு, கருப்பா இருக்கு. அவங்களும் அந்த கெமிக்கல் போட்டு கிளீன் பண்ணி பாக்குறாங்க, கிளீன் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்னதா கத்தி இருக்கு, அதை எடுத்து அந்த ஒட்டிட்டு இருக்க அந்த கருப்பு பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கத்தி அவங்க கையவே கிழிச்சு விட்டுருது. செம்ம பெயின், வீர்னு கத்துறாங்க. அப்படியே இந்த பெயிண்டிங்ல இருக்க மான்ஸ்டர் அதோட கண்ணை தான் இப்போ அவங்க கிளீன் பண்ணிருக்காங்க. அந்த கண்ணை கிளீன் பண்ணனால இவங்களுக்கு இப்போ காயம் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆயிருது. வேலையை கெடுக்கிறதுக்குன்னே இந்த கரண்ட் ஆஃப் ஆகும். நினைச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு ரூம் கதவை திறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த ரூமுக்குள்ள வர மாதிரி இருக்கு. சார் இந்த ரூமுக்குள்ள நீங்களாம் வரக்கூடாது, முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ம மேடிசனும்னா அப்பா கிரே தான் வந்து நிக்கிறாரு. அப்பா நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? நான் என்னைக்குமே உன்னை நம்புனதே இல்ல. மேடிசன் அந்த பெயிண்ட கிளீன் பண்றதுக்காக ஒரு சின்னதா கத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கத்திய அவங்க அப்பாவும் வச்சிருக்காரு. கிரே அந்த கத்திய வச்சு அவர் கழுத்தவை அறுத்துக்கிறாரு. பதறி போய் கத்தி தொப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்க கிரே இல்ல. சரி
இதெல்லாம் நம்ம கற்பனையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே டைம்ல மேடிசன் ட்ரேசி 2 பேரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அந்த ஜெயிலுக்குள்ள. அப்பதான் ஏற்கனவே அங்க இருக்க ஒரு ஓல்டு மேன் இருப்பார்ல, அவர் ஒரு பேசேஜ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுல ஒரு ஜலட மாதிரி இருக்கு, அந்த நெட்டை எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கத்திய வச்சு அவரும் ட்ரை பண்ணுவாரு, திறக்க முடியாது. இது எல்லாத்தையும் மேடிசன் பாத்துட்டே இருக்காங்க. அவரோட ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல தான் மேடிசனோட ஜெயில் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, இந்த பேசேஜ்ல மட்டும் நான் ஃபர்ஸ்ட் போனேன்னா எப்படியாச்சும் ஆளுகளை கூட்டு வந்து உங்களையும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க. தூக்கி போடுறாங்க மேடிசன். அது பார்த்தா அவரோட ஜெயில் கதவுக்கு கொஞ்சம் தள்ளி விழுந்துருது. எப்படியோ அவரோட ஷூவை வச்சு எப்படியோ எடுத்து அதை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரேசி கிட்ட சொல்றாங்க மேடிசன், எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், நீ கவலை விடு அப்படின்னு சொல்றாங்க. மேடிசன் ட்ரேசி 2 பேரும் லவ் பண்றாங்க போல இருக்கு, கவலைப்படாத ட்ரேசி அப்படின்னு சொல்றாங்க மேடிசன். லிசா ஏற்கனவே கிரே வந்துட்டு போனதை நினைச்சிட்டு இது உண்மையா இல்ல கனவா, நான் எப்படி இதெல்லாம் யோகிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. அப்ப யாரோ ஒருத்தர் லிசாவோட ரூம் கதவை திறந்துட்டு வர்றாங்க. லிசா பக்கத்துல அப்படி படுக்கிறாங்க. லிசா மேல அப்படி கைய தூக்கி போட்டு லிசாவோட கழுத்தை திடீர்னு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. லிசாவும் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அப்பதான் அந்த கழுத்தை நெரிக்கிறாங்கல்ல அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தா ஒரு பொக்கவாய் பாட்டி, அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி இவங்களும் வீறு வீர்னு கத்திட்டு இருக்கிறாங்க. டப்புன்னு முழிக்கிறாங்க. அதே அந்த பெயிண்டிங் ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா தூங்கிட்டு இருந்திருக்காங்க லிசா. கனவா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெயிண்டிங்க பாக்குறாங்க. இவங்க கனவுல வந்தாங்கல்ல அதே உருவம் மான்ஸ்டர் கண்ணெல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்கல்ல லிசா, அதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா மேல அந்த பொக்கவாய் பாட்டி ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. இன்னும் இங்க நடக்குது ஒன்னும் புரியலையே பாத்துட்டு இருக்கிறப்பயே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க லூசி. ஏய் லூசி, நீயா? நானும் பயந்து போயிட்டேன் போ. லிசா, இங்க இருந்து நீ முதல்ல ஓடு. இந்த பெயிண்டிங்ல பாக்குறியே இவ பேரு டோர்கா, இவ ஒரு விச், அவ இன்னும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கா. லூசி, நம்புற மாதிரி சொல்லு லூசி. லிசா, நான் உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன் லிசா, அந்த டோர்கா ஒரு விச். நீ மட்டும் அந்த பெயிண்டிங்க்கு உயிர் கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கும் பேய் பிடிக்கும், நீயும் அந்த சாபத்துக்கு ஆளாயிருவ. இதுல வேற குசு குசுன்னு எப்பயுமே அந்த சாபத்துல இருந்து நீ விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னடா நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியலன்னு பயந்து போயிருக்காங்க. அது யாரு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது இந்த பேலஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு பப் வச்சிருக்காருல மார்க்கஸ், அவர்கிட்ட கேட்கலான்னு நேரா மார்க்கஸ் பப் இருக்குல்ல அங்க போறாங்க. மார்க்கஸும் பாக்குறதுக்கு லிசா ரொம்ப சிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு லிசா அப்படிங்கிறாங்க. என்னால முடியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு மார்க்கஸ்? இது வரைக்கும் எனக்கு நைட் மேர்ஸ் எதுவுமே பயங்கரமா வந்ததே இல்ல, இது ரொம்ப ஹாரபிளா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே லிசா, உன் அப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுவாரு, நீ எதுக்கு இதெல்லாம் போய் நினைச்சு பயப்பட்டு இருக்க? இல்ல அந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, எனக்கு தெரியுது, அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, உனக்கு அதை பத்தி ஏதாச்சும் டீடைல் தெரியுமா? மார்க்கஸ் ரொம்ப கூலா பதில் சொல்லிட்டு இருக்காரு. லிசா, நீ வெளிநாட்டுக்கு வந்திருக்க, அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், அப்புறம் உங்க அப்பா ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்திருக்காரு, அதை கரெக்டா முடிக்கணும், ஏன்னா இது ஒரு விலைமதிப்பற்ற பெயிண்டிங், இது அந்த பெயிண்டிங் கரெக்டா முடிக்கணும்னு உனக்கு டென்ஷன் இருக்கதான் செய்யும். நீ வேணாலும் பாரு, இதை முடிச்சோடனே உன் அப்பா உன்னை பத்தி பெருமையா நினைப்பாரு. ஏன் அப்பாவா, என்ன பத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, எப்பயுமே லிசாவா அவங்க அப்பா நம்பினதே இல்ல, அவங்க அப்பாவுக்கும் லிசாவுக்கும் ஆகவே ஆகாது. லிசா பயந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மார்க்கஸ் தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கொஞ்சம் தைரியமா தான் இருக்காங்க லிசாவும். மறுபடியும் அந்த மான்ஸ்டர் மேன் ட்ரேசி இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வர்றாங்க. அஜ்ஜோ, மறுபடியும் வர்றானே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. கையிலேயே ஒரு பக்கெட் எடுத்துட்டு வர்றான். தண்ணியே இல்லாத அந்த கிணத்துக்குள்ள பக்கெட்டை போட்டு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்பதாங்க நமக்கு உண்மையே தெரிய வருது. அந்த கிணத்துக்குள்ள அந்த பக்கெட் அப்படி கீழே இறங்கி போனோடனே அந்த கிணத்துக்குள்ள ஆக்சுவலா தண்ணியும் இல்ல, வெறும் கிணறும் இல்ல, அதுக்குள்ள ஒரு சாத்தான் இருக்கிறான். கையெல்லாம் அப்படி ப்ளூ கலர்ல இருக்கு. அந்த சாத்தானோட கைய மட்டும் தான் காமிக்கிறாங்க. கையோட 2 ட்ரெஸ்லயுமே பார்த்தா காயமா இருக்கு. அந்த காயம்பட்ட பக்கத்திலேயே தன்னோட இன்னொரு விரலை வச்சு அப்படி நகத்தால கீறி அந்த காயத்துல இருந்து வர்ற பிளட்ட பக்கெட்ல அப்படியே அந்த சொட்டு சொட்டா ரத்தத்தை ஒழுக வைக்குது. அந்த பக்கெட்டை மேல கொண்டு வந்து கிணத்துக்கு கீழே எப்பயும் போல வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு ஆளை பலி போடணுமே, அதனால ஏற்கனவே இங்க மாட்டிட்டு இருக்கான் பாருங்க, ஒரு பேசேஜ் இருக்குன்னு அவரு ட்ரை பண்ணிட்டு இருந்தாருல, அவரை இன்னைக்கு பலி கொடுத்துடலாம் அப்படின்னு மான்ஸ்டர் மேன் முடிவு பண்ணிடுறான். அப்படியே அவரு இருக்க ஜெயிலு பக்கம் போகும்போதே மேடிசன் முடிவு பண்ணிடுறாங்க. ட்ரேசி கிட்ட சொல்றாங்க, ட்ரேசி, அவனை மட்டும் இந்த மான்ஸ்டர் மேன் கொன்னுட்டான்னா நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, நான் உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு டே சைக்கோ நான் இங்க இருக்கேன்டா, தைரியம் இருந்தா இங்க வாடா பாக்கலாம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் மேன் அப்படியே திரும்பி பாக்குறான். சரி போச்சு போ, நீயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து மேடிசனோட டோரை ஓபன் பண்ணி மேடிசனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட கைய பிச்சு காலை பிச்சு கத்திய வச்சு வெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டுறான். வீருன்னு கத்திட்டு இருக்காங்க ட்ரேசிக்காக உயரவே விடுறாங்க மேடிசன் கிணத்துக்குள்ள விழுந்தோடனே அப்பதாங்க எனக்கு கிணத்தை காமிக்கிறாங்க. கிணத்துக்குள்ள பார்த்தா பூரா எலும்பு கூட இருக்கு. அப்பதான் அந்த சாத்தான் வருது. மேடிசனை உயிரோட அவங்களோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு இருக்கு. அங்கேயே மேடிசன் கத்தரி அப்படியே இறந்துடுறாங்க. ட்ரேசிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, எதுக்காக எல்லாத்தையும் கொண்டு அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரியல, குழப்பமா இருக்காங்க. ஆக்சுவலா மனிதர்கள் எல்லாத்தையும் உயிரோட புடிச்சிட்டு வர்றான் இந்த மான்ஸ்டர் மேன். வந்து இந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானுக்கு பலி கொடுத்துறான். இப்படி சாப்பிடுறதுக்கு யாராச்சும் ஒருத்தரை கொடுத்தா மட்டும்தான் அந்த சாத்தான் பிளட்ட கொடுக்கும் அந்த மான்ஸ்டர் மேனுக்கு. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து ஜெயில புடிச்சு போட்டு ஒவ்வொருத்தரா பலி கொடுத்துட்டு அதுகிட்ட இருந்து பிளட்ட வாங்கிக்கிறதா மான்ஸ்டர் மேனோட வேலையா வச்சுட்டு இருக்கான். ஏன் இப்படி நம்மள அடைச்சு வச்சு கொள்றான், கிணத்துக்குள்ள தூக்கி போடுறான்னு தெரியாம குழப்பத்துல ஒரு பக்கம் இருக்காங்க ட்ரேசி. ஜூலியா இன்னொரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. அவங்க ரூம்ல இருந்து அப்படி ஜன்னலை எட்டி பார்க்கும்போது 2 லவர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணை தொடச்சிட்டு இருக்கும் போதே அங்க வர்றாங்க. லிசா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. லிசா ஃபர்ஸ்ட் சொல்ல தயங்குறாங்க. நீ என்ன ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு சொல்ல அப்படிங்கும் போது என் அம்மா தான் என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க, வெளியவே விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க மால்விசி வந்துடுறாங்க. ஜூலியா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு லிசாவை சொல்றாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் அப்படி வெளியே வந்துடுறாங்க. ஜூலியாவை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து மால்விசி கிளம்பிடுறாங்க. அப்புறம் மால்விசி லிசா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னல, இப்போ வந்து அவ ட்ரீட்மெண்ட் அவளுக்கு போயிட்டு இருக்கனால பெரிய பிரச்சனை, அதனாலதான் நான் ஸ்கூலுக்கும் கூட அனுப்புறது இல்ல. மாலேசி மேம் இந்த வயசுல எல்லாருமே ஜாலியா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு புரியுது லிசா, அவ ஒரு பாய் ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கா, அவன் கூட அவ வாழ முடியாது லிசா, அவ சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீங்க இந்த பேச்சை விட்டுருங்க அப்படின்னு மாலதி சொல்றாங்க. ஓகே இந்த பேச்சு விட்டுலாம், ஆனா ஒரே ஒரு டவுட், நான் அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டுமா? தாராளமா சொல்லுங்க லிசா. அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு என்னென்னமோ சொல்றா, ஏதோ இந்த பெயிண்டிங்ல சாபம் இருக்குன்னு சொல்றா, நிறைய கதைகள்லாம் சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே லிசா, அவ சொல்றது எதுவுமே கண்டுக்காத லிசா, அவ ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல்ல இருந்து அதனாலதான் நிறுத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி ஹாரர் கதையெல்லாம் சொல்லி பயப்படுத்திக்கிட்டே இருந்தா, அதனாலதான் பிரின்சிபலே போக சொல்லிட்டாங்க இவள. நீங்க இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்படாத லிசா, உன்னோட ஒர்க்க போய் நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. போய் எப்பயும் போல அவங்க ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு படுக்க போயிடுறாங்க லிசா. அப்பதான் ஒரு கதவு தானா திறக்குது. இது ஒரு வீல் சேரை யாரோ ஒரு பொண்ணு தள்ளிக்கிட்டே வர்றாங்க. அப்படியே அழுகிற சவுண்டும் கேக்குது. இது எல்லாம் நடக்கிறது நம்ம லிசாவோட பெட்ரூம்ல தான். லிசா என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு முழிச்சு பாக்குறாங்க. அந்த வீல் சேர்ல இருக்கிறது டோனி, ஆனா உயிரோட தான் இருக்காரு. ட்ரேசி தான் அந்த வண்டியை தள்ளிட்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா அடிபட்டு இருக்கு, டோனியோட காலை துண்டு துண்டா இருக்கு. இத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நேரா மார்க்கஸோட பப்புக்கு போயிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மார்க்கஸ் கிட்ட சொல்றாங்க. மார்க்கஸ் சொல்றாரு ஆறுதல் சொல்லி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம லிசா கேக்குறாங்க, ஏன் மார்க்கஸ் 3 பேரு டூரிஸ்ட் இங்க ஏதாச்சும் வந்தாங்களா அப்படிங்கும். இல்லையே இங்க யாரும் வரலையே அப்படின்னு சொல்றாரு. ஏன் கேக்குறா? இல்ல 3 பேரும் நாங்க மீட் பண்ணலாம்னு யோசனை பண்ணிருந்தோம், பட் அவங்க எங்கேயும் வரல, அதான் டவுட்டா கேட்டா. சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூமுக்கு வந்து எப்படியோ சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்ல பில் சாப்பிட்டு அப்படியே கண்ணாடி பாக்குறாங்க. பின்னாடி பக்கம் ஏதோ ஒண்ணு நகர்ற மாதிரி தெரியுது. அப்படியே அவங்க பாத்டப் கிட்ட போறாங்க. பாத்டப் ஒரு ஸ்கிரீனால மூடப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரீன் அப்படியே விலகி பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக். அந்த பாத்டப்ல மேடிசன் படுத்திருக்காங்க. பயங்கரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னா அலறிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது கரெக்டா மால்விசியும் உள்ள வர்றாங்க. இவங்க சத்தம் போடுறத பார்த்து என்னாச்சு அப்படிங்கும். அந்த பாத்டப்ல அப்படின்னு சொல்றாங்க. லிசா பாத்டப்ல போய் பாக்குறாங்க. மால்விசி ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? ப்ளீஸ் மேடம், நான் இங்க தங்குற மாதிரி இல்ல, நான் வெளியே எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன், அப்பப்போ வந்து வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு லிசா சொல்றாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல, நீ இங்கதான் தங்கி ஆகணும், உடனே முடிச்சே ஆகணும், இதான் வேற வழி இல்ல. தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 10-15 நாள் ஓடுது. கண்ணாடியில மால்விசியா அவங்க முகத்தை பாத்துட்டு
இருக்காங்க. பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிங்க, அந்த ட்ரிங்க்ஸ் ரெட் கலர்ல இருக்கு. கண்ணாடியில யாரோ பார்த்து சிரிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா ஜூலியா சொன்னாங்கல்ல, டோர்விக்கான்னு ஒருத்தி இருக்கா, அவ ஒரு விச் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே டோர்விக்கா தான். அதே மாதிரி நம்ம லிசா கனவுல வந்து லிசாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா அதே டோர்விக்கா தான் இப்போ மால்விசி பக்கத்துல இருக்காங்க. டோர்காங்கிறது ஒரு லேடி இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம லிசாக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம லிசா அவங்க ஒர்க்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பெயிண்டிங்ல ஒரு உருவம் தெரியுது. அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஜெர்க்காயிராங்க. அந்த இடத்துல ஒரு எரிஞ்சிட்டு இருந்த ஒரு உருவம். என்னடா இது, இந்த பெயிண்டிங் ஃபுல்லாவே பூரா அமானுஷ்யமான விஷயங்களா இருக்கு. நமக்கு நடக்கிறதும் இல்ல, அமானுஷ்யமாவே இருக்கு. இந்த பெயிண்டிங்ல அப்படி என்னதான் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த பெயிண்டிங்ல இருக்க உருவத்தை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயமா தான் இருக்கு. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருடா அது இப்படி டெரரா கதவை தட்டுறது? போய் பார்த்தா அங்க ஜூலியா வந்திருக்காங்க. அடசை, நீதானா? நானும் கூட பயந்துட்டேன். லிசா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜூலியா. இந்த பெயிண்டிங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுங்க. ஜூலியா, என்ன நீ பேசிட்டு இருக்க? இதுக்காக தான் நான் யூஎஸ்ல இருந்தே வந்திருக்கேன். இதை பண்ண வேண்டாம்னு சொல்ற. ஜூலியா, இந்த பெயிண்டிங் பெரிய ஒரு அமானுஷ்யமான கதையே இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூலியா அப்படியே பிளாஷ்பேக் போகுது. 1493 ஒரு பெரிய ஜமீன் இருந்தாங்க. அதுல இருந்த மகாராணிக்கு தான் எப்பயுமே இளமையாவே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அந்த மகாராணி என்ன பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா ஊரா போய் இதை பார்த்துட்டு இருக்கப்பதான் ஒரு விச்சரை பாக்குறா. அந்த விச் தான் மகாராணிக்கு நீ இளமையா இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு அந்த மகாராணியும் கேக்குறாங்க. அதுக்கு அந்த விச் சொல்றாங்க, கோரன்னு ஒரு சாத்தான் இருக்கா, அவனை நீ உன் வசம் கொண்டு வரணும். அந்த கோரனை நீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவன் கொடுக்கிற ரத்தத்தை நீ குடிக்கும் போது நித்தம் நீ இளமையாவே இருப்ப, சாகா வரமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மகாராணியும் கேக்குறாங்க. ஒரு குழந்தையை நீ பலி கொடுத்து அதுல ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அந்த கோரன் உனக்கு அடிமையாவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் டோர்காவை கூட்டிக்கிட்டு மகாராணி தன்னோட அரண்மனைக்கு வர்றா. அந்த அரண்மனை எங்க இருக்கு தெரியுமா? சாம்பர்ஜியில தான் இருக்கு. அந்த மகாராணி யாரு தெரியுமா? அது ஏன் அம்மா மால்விசி தான். அந்த விச்சர் டோர்கா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் லிசா, அந்த டோர்கா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐயோ ஓவரா கம்பி கட்டிட்டு இருக்காளே, என்ன பண்றது? சரி பாவம், கதையை கேட்கலன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஊர்ல இருக்கக்கூடிய பில்லிங்கிற ஒரு பையனை கொன்னாங்க. உன்னை தீயில வச்சு எரிக்கும் போதே அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க என் அம்மா. அந்த மந்திரங்களை சொல்லி முடிச்ச உடனே கோரன் எங்க அம்மாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டான். இதுதான் நடந்த விஷயம். இந்த பெயிண்டிங்க நீ பார்த்தேனாவே உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கதையை சொல்லி முடிச்சிட்டேன்ல, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஜூலியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. லிசா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா இருக்க. என்னது ஜூலியா செய்ய சொல்ற? நீயே கற்பனை பண்ணி கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வேற அதை நம்பணுமா? ஆனா உன்னோட கற்பனை சூப்பரா இருக்கு ஜூலியா. லிசா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் லிசா. லிசா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு 500 வருஷத்துக்கு ஒரு தடையும் இந்த சாபம் ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹே ஜூலியா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு ஜூலியா. இது என்ன, நம்ம கம்ப்யூட்டருக்கு வாங்கி போடுற சாஃப்ட்வேரா வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணணும்னு சொல்றதுக்கு? காமெடி பண்ணாத ஜூலியா. லூஸ் லிசா, நான் சொல்றத முதல்ல கேளு. இன்னைக்கு தான் அந்த 500வது வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு தான் ரெனியூவல் பண்ணணும். இன்னைக்கு மிட் நைட்ல ரெட் மூன் வரப்போகுது. அந்த ரெட் மூனோட ரேஸ் இந்த பெயிண்டிங்ல படணும். அதுவும் இந்த பெயிண்டிங் முழுமையை அடைஞ்சிருக்கணும். அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்து இந்த பெயிண்டிங்க மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண வச்சிருக்காங்க, தெரியுதா? நீ மட்டும் ரீஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டேன்னா இந்த பெயிண்டிங்க்கு உயிர் வந்துடும். இந்த சாபத்தை ரெனியூவல் பண்ணிட்டாங்கன்னா 500 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. என் அம்மாவுக்கு அந்த கோரன் அடிமையாவே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. வா, செம்மையா கதை சொன்ன. சரி சரி, போய் படுத்து தூங்கு போ. லிசா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு நம்ப மாட்டியா? 3 நாளைக்கு முன்னாடி அந்த கோரனுக்கு உணவு அளிக்கிறதுக்காக 3 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தர் ஆண், 2 பேரு பெண். அதுல ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மேடிசனோட அங்க அடையாளங்களை சொல்றாங்க. அத கேட்டோன்னே லிசாக்கு தூக்கி வாரி போடுது. நீ சொல்றதுல அப்ப உண்மையா? அந்த 3 பேரு, ஆமா 3 பேத்த இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. கோரனுக்கு மனிதர்கள் தான் உணவளிக்கணும், அதனால அண்டர் கிரவுண்ட்ல தான் அந்த 3 பேத்த அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் லிசா. ஓகே, நீ சொல்றது உண்மையா இருந்தா அவங்க இருக்க இடத்த எனக்கு காமிக்கிறியா? ஓகே வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம்குள்ளதான் ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்கு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணும்போது அங்க அந்த மான்ஸ்டர் மேன் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் மேனை பார்த்தோன்னே லிசாக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓ, அப்போ நம்ம
ஜூலியா சொல்றது எல்லாமே உண்மைதான், மால்வேசி தான் எல்லாமே பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஜூலியா சொல்றாங்க, லிசா அந்த டோர் தான் அண்டர் கிரவுண்டுக்கு போறது, நீ போய்க்கோ, இனிமேல் என்னால வர முடியாது, ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ போ, ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க லிசா. ஜூலியா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் மேன் அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போறான். போன பின்னாடி நம்ம ஜூலியா அந்த ரூமுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆயுதம் கிடைச்சதுன்னா அவனை போட்டு தள்ளுறதுக்கு வசதியா இருக்குமேனு தேடும் போதுதான் ஒரு இரும்பு ராடு பாக்குறதுக்கு கதாயுதம் மாதிரியே இருக்கு. இது போதுண்டா அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கதாயுதத்தை தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி வர்றாங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, ஒரு செவத்துல தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கு. அதை புல் பண்ணோனே அங்க டோரா ஓபன் ஆகுது. அந்த வாஷ் பேஷன் டோரா ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு மான்ஸ்டர் மேன். அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி அந்த ராடை புல் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. போறப்பே பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. போயிட்டு இந்த மான்ஸ்டர் மேனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். திரும்பி பார்க்கும்போது செவத்துக்கு பின்னாடி லிசா ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்க கால் கடையிலேயே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை தட்டி விட்டுறாங்க. என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் மேன் வர்றான். அதுக்குள்ள ட்ரம் மாதிரி நிறைய போட்டு வச்சிருக்காங்க, குப்பை கூலமா இருக்கு. அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது அந்த ட்ரம் மேல ஏதோ காலெல்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த காலை பார்த்துட்டு இது என்ன ஹியூமன் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அது புழுவு ஊறிக்கிட்டு இருக்கு. வா அப்படின்னு சொல்லி அப்படியே மூக்க பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் மேன் பார்த்துட்டு உள்ள போயிடறான். உள்ள போன பின்னாடிதான் அப்படி பாக்குறான் அங்கேயும் இங்கேயும் திரும்பி. அடுத்தது ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, நம்ம ட்ரேசி மட்டும் தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கோரனுக்கு ட்ரேசியை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கோரன் கிட்ட அவங்களோட பிளட்டை வாங்கிக்கிட்டு ட்ரேசியோட கதவை திறந்து மான்ஸ்டர் மேன் உள்ள போறான். ட்ரேசிய பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தடவி விட்டுட்டு இருக்கான். செம்ம கோவம் வருது ட்ரேசிக்கு. வச்சா பாரு ஒரு அடி, அப்படி தப்பிச்சு போலன்னு அடிச்சுட்டு போகும்போது ட்ரேசி அப்படி தட்டி விட்டு கரெக்டா இந்த கிணத்து மேல ஒரு திட்டு மாதிரி இருக்கு, அதுல போய் அவங்க தலைய அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நகர்ந்து அந்த கிணறு இருக்க ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கண்ணை முழிக்கிறாங்க. ட்ரேசி அலறாங்க. என்னடா எப்படி கத்துறான்னு பார்த்தா கையில ஒரு அருவாள் இருக்கு. அதுவும் சும்மா அருவாள் இல்ல, நல்லா தீர பழுக்க காய வச்ச அருவாள். அதை கொண்டு வந்து ட்ரேசியோட கண்ணத்துல வச்சு அமுத்துன்னு அழுத்துறாரு. வீரன்னு கத்துறாங்க. அந்த மான்ஸ்டர் மேன் அப்படியே ட்ரேசிய தூக்கி கேத்துக்குள்ள போறான். அதுக்குள்ள நம்ம லிசா வந்துடுறாங்க. கதாயுதம் மாதிரி இருக்கிற அந்த இரும்பு ராட்டை வச்சு முதுகுலயே ஒரு அடி, சும்மா சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அவன் கத்திக்கிட்டு அங்க இருந்து விழுகிறான். அதுக்கப்புறம் மான்ஸ்டர் மேன் கீழே விழுந்த பின்னாடி லிசாவை ட்ரேசி கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வர்றாங்க. அந்த பேலஸோட மெயின் டோருக்கு வந்துடுறாங்க. அப்பாடா எப்படியோ வந்தாச்சு, எப்படியோ தப்பிச்சிடலாம் வா அப்படின்னு ட்ரேசிய கூப்பிட்டுட்டு ஓடி வர்றாங்க. கரெக்டா அங்க யாரோ ஒருத்தர் வர்றாங்க. ஐயோ யாரோ வர்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அது மார்க்கஸ். அப்பாடா மார்க்கஸ் நல்ல வேலைக்கு வந்தா, நீங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே கையில கிராஸ்போ ஒண்ணு வச்சிருப்பான். அந்த கிராஸ்போவா அப்படியே அவன் எடுத்து குறி வைக்கிறான். ட்ரேசி என்ன நடக்குது அப்படிங்கறதுக்குள்ள அந்த அம்பை விட்டுறா. ட்ரேசி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. டேய் நீயும் பாடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது என்ன பாத்துட்டு இருக்கா, உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. மார்க்கஸ் சொல்றதை கேட்டுட்டு பயந்துகிட்டே லிசாவும் உள்ள போறாங்க. அப்படியே அந்த கிணறு இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அப்பதான் எழுந்திருக்கிறாரு மான்ஸ்டர் மேன். போய் பாக்குறாரு, அங்க ட்ரேசிய காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. இது ட்ரேசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக கைய ஓங்குறாரு. பார்த்தா அங்க கோரன் நின்னுட்டு இருக்கான். உனக்கு உணவு இல்லைன்னு தெரியும், நீ என்னவே உணவா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே அவருக்கு சரணாகதி அடைஞ்சிடறாரு மான்ஸ்டர் மேன். வேற என்ன அதை கோரன் பண்ணும், மான்ஸ்டர் மேனவே கோரன் சாப்பிட்டு முடிச்சிருது. பெயிண்டிங் இருக்க ரூமுக்கு நம்ம லிசாவை கூட்டிட்டு வர்றாங்க. அங்க டோர்கா இருக்கிறாங்க, மால்வேசி இருக்காங்க, கூடவே ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. யாருன்னா இந்த கதையில வந்து ஒரு நாயை புடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரும் அங்கதான் உயிரோட இருக்காரு. டேய் நீங்க எல்லாம் இத்தனை வருஷம் உயிரோட வாடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாத்துட்டு இருக்கா, சீக்கிரம் போய் அந்த பெயிண்டிங்க மூடி. ஆக்சுவலா ஏன் இவங்க இவ்வளவு அவசரப்படுத்துறாங்கன்னா 12 மணி ஆகிறதுக்குள்ள அந்த பெயிண்டிங்க முடிச்சு ஆகணும். ரெட் மூனோட ரேஸ் அந்த பெயிண்டிங்ல படும்போது இவங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சிருக்கணும். அப்பனாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். இல்லைன்னா இவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. அதனாலதான் சீக்கிரமா பண்ண சொல்றாங்க. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது 12 மணி ஆகிறதுக்கு. அந்த லிக்விட வச்சு சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் மால்வேசியோட முகம் தெரியுது. சீக்கிரம் வேலையை முடி அப்படின்னு மால்வேசி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மால்வேசிக்கு மேல இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு உருவம் தெரியுது. அது மார்க்கஸோட உருவம் தான். மார்க்கஸ் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. என்னங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்க, வேலையை பாரு, இனி போதும் மேல எல்லாம் கிளீன் பண்ணது போதும். இப்ப மால்வேசிக்கு கீழே இருக்க இடத்துல ஒரு இடத்துல கிளீன் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அதுதான்
அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மால்வசிக்கு தெரியும். அந்த பேப்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு அதுல படத்துல வரைஞ்சிருக்கு. அதுல மந்திரங்கள்லாம் போட்டிருக்கு. அது லாட்டின்ல இருக்கு. மால்வசி சொல்றாங்க இது ஒன்னே போதும், நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க ஜூலியா வர்றாங்க. ஜூலியா இங்க எதுக்கு வந்தா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும் போதே லிசா இருக்க இடத்துக்கு போய் அந்த பெயிண்டிங் பக்கத்துல போறாங்க. ஏன் அங்க போகாத அப்படின்னு சொல்லும் போதே கையில ஏதோ ஒண்ணு ஜூலியா வச்சிருக்காங்க. அந்த லிக்விட பெயிண்டிங்ல தொலைச்சு விட்டுட்டு, நான் இப்ப இந்த கேஸ்லின தொலைச்சு விட்டுருக்கேன், தீய வச்சு விட்டுருவேன், எல்லாரும் நகர்ந்து போங்க, நகருங்க நகருங்க. ஜூலியா நீ இங்க இருந்து போயிரு, போக முடியாதுமா, இந்த சின்ன பொண்ணு உடம்புலயே என்ன பல செஞ்சுரியா வச்சிருக்க, நான் எப்பதான் வளருது, போதும்மா நிறுத்து, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க, இவளை விட்டா நீ வேலைக்கு ஆகாது, மார்க்கஸ் அவளை கொன்று அப்படின்னு சொல்றாங்க மால்வசி. மார்க்கஸ் ஜூலியாவை கொல்றதுக்காக போறாரு. ஆனா நம்ம லிசா சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெயிண்டிங்க சரி பண்றதுக்காக கெமிக்கல்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து மார்க்கஸ் மேல ஊத்தி விட்டுறாங்க. மார்க்கஸ் மூஞ்சி வெந்து போகுது. அப்பயும் மால்வசி சும்மா இல்ல, மறுபடியும் அவங்க கிராஸ்போ எடுத்து நம்ம லிசாவை குறி வச்சு அம்பை எரிஞ்சிடறாங்க. அதனால கரெக்டா லிசா வயித்துல போய் அந்த அம்பு பட்டுது. வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜூலியா ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா மணி 12 ஆகுது. ரெட் மூன் இப்போ ஃபுல் ரெட் மூனா மாறிடுச்சு, பவர்ஃபுல்லா இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க மந்திரம் சொல்லாதனால ரெனியூ ஆகல எதுவுமே. இவங்க எல்லாத்துக்குமே என்னென்னமோ உடம்புக்குள்ள பண்ணுது. எல்லாருமே துடி துடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி சாம்பல் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி சாம்பலா மாறிடுறாங்க. மால்வசியும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சாம்பலா மாறி அப்படியே ஃபுல்லா அந்த சாம்பலும் உதந்துருது. எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா ஜூலியா இன்னும் 13 வயசு பெண்ணாதான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுது. லிசா கிட்ட ஜூலியா சொல்றாங்க, ஐம் சாரி, உன்னை என்னால காப்பாத்த முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருச்சு போறாங்க. ஜூலியாவும் சாக போறாங்க அப்படிங்கிறது ஜூலியாவுக்கு தெரிஞ்சிருது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே போய் கண்ணாடியில அவங்க முகத்தை பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வயசாகுது. வயசான பாட்டியா மாறுறாங்க. அப்படியே திரும்பி லிசாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜூலியாக்கு இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நார்மலா எல்லா மனிதர்களும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருக்கணும் தான் ஜூலியாக்கு ரொம்ப ஆசை. இப்போ அந்த ஆசை நிறைவேறுது. அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகி சாம்பலா மாறி அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க ஜூலியா. ஹபாடா, எப்படியோ ஒரு வழியா எல்லாருமே இறந்துட்டாங்க, எப்படியாச்சும் இந்த பேலஸை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க கோரன் வர்றான். அத பார்த்தோன்னு பதறி போயிடுறாங்க. கோரன் நம்ம லிசாவை சாப்பிடுறதுக்காக வர்றான். அப்பதான் நம்ம லிசாக்கு ஒரு ஐடியா வருது. வேகமா போய் இந்த கோரன் வர்றதுக்குள்ள அந்த கதவை சாத்திட்டு மால்வசி சொன்னதை ஞாபகப்படுத்துறாங்க. மால்வசிக்கு கீழே இருக்க அந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணு ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க கிளீன் பண்ணும்போது ஒரு பேப்பர்ல மந்திரம் எல்லாம் எழுதிருக்கும். அது லாட்டின்ல எழுதிருக்கும்ல. அப்போ இந்த மந்திரத்தை படிச்சாதான் கோரன் கட்டுப்படுவான் போல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது. அந்த கதவை நல்லா சாத்திட்டு வேக வேகமா போய் அந்த மந்திரம் இருக்க இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோரன் கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வரான். இதுக்குள்ள சுத்தமா கிளீன் பண்ணிடுறாங்க. அந்த லாட்டின் மந்திரம் இருக்கு, அத நம்ம லிசா படிக்கிறாங்க. அந்த மந்திரத்தை படிச்சு முடிச்ச உடனே கோரன் இப்ப லிசாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்படியே கதை 30 வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இப்போ அதே பேலஸ்ல அந்த பெயிண்டிங் ரூம காமிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் செம்மையா இருக்கு. அந்த பெயிண்டிங் கீழே யாரோ ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது நம்ம லிசா தான். 30 வருஷம் ஆயும் இன்னும் அவங்க யங்காவே இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு வர்றாங்க. மேடம், பிரைம் மினிஸ்டரும் அவங்க வைஃபும் வந்துட்டாங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேக்குறாங்க. அப்படியா, சரி உங்களை வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி லிசா சொல்றாங்க. லிசா ஒரு பக்கம் இங்கே எழுந்திருச்சு போறாங்க. கோரன் இருந்தால அண்டர் கிரவுண்ட் கிணறு இருக்கிற இடம் அது ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. அங்கதாங்க கோரனை படுக்க வச்சிருக்காங்க. கோரனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க 2-3 டாக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு பாட்டில குடுக்கறாரு. அதை பார்த்துட்டு நமக்கு இன்னும் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. லிசா ஓகே மேடம் பண்ணிடலாம். உடனே இன்ஜெக்ஷன் எடுத்து கோரனோட கழுத்துல இருந்து பிளட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டில வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நம்ம லிசாவும் கிளம்பிடுறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? லிசாவும் மால்வசி என்ன செஞ்சாங்களோ அதை தான் செய்யறாங்க. மால்வசி தான் இளமையா இருக்கணுங்கிறதுக்காக கோரனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா லிசா அப்படி இல்ல. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே இந்த கோரனோட பிளட்ட சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிசா இந்த படத்தோட எண்டிங் நம்ம இப்ப பார்க்கலாம். மால்வசி அவங்க இளமையா இருக்கிறது மாதிரியே அவங்க பொண்ணுக்கும் கோரனோட பிளட் கொடுத்து இளமையா வச்சிருப்பாங்க. ஆனா மால்வசி எந்த வயசுல இருந்து கோரனோட பிளட்ட குடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்ப எந்த வயசுல இருந்தாங்களோ அதே வயசுல தான் மால்வசி இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு ஜூலியா 13 வயசுல இருந்து கோரனோட பிளட்ட உட்கொள்வதனால அவங்க 13 வயசு சிறுமியாவே இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க காண்டா ஆனது
மாறுறதுக்கு காரணமே. இப்போ சரி நம்ம லிசா கதைக்கு வருவோம். சரி இந்த மால்விசி தான் தப்பு பண்றாங்கன்னு லிசா அவ்வளவு கோவப்பட்டாங்களே, மறுபடியும் லிசாவும் அதே தப்பு பண்றாங்களே அப்படின்னு நமக்கே தோணும். ஒருவேளை இப்படியும் கூட இருக்கலாம். அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நம்ம லிசாவை உதவாக்கறன்னு திட்டிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களோட நினைவுகள் முதல்ல வரும்ல. நீ எதுக்குமே லாய்க்கல அப்படின்னு அவங்க அப்பா கண்டபடி திட்டுவார்ல. அதனால கூட நாமளும் பெரிய நிலைமைக்கு வரணும்னு நினைச்சு கோரனை தான் வசம் கட்டுப்படுத்தி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ தெரியல. இல்ல அந்த மாளிகையோட சாபமே அதுவானும் தெரியல. ஏன்னா மால்விசியும் அதை தான் செஞ்சாங்க. இப்போ லிசாவும் அதே காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. மால்விசி முதல்ல கோரனுக்கு மனிதர்களை உணவா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி எல்லாம் நிறைய டெவலப் ஆனதுனால மனிதர்கள் உணவை கொடுக்காம வேற ஏதாச்சும் ஒண்ணு லிசா செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர்களோட உதவியை கொண்டுதான் கோரன்ட்ட இருந்து அந்த பிளட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 500 வருஷங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. லிசாக்கு கோரன் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஒருவேளை லிசா அவங்களும் இப்படியே இருக்கிறது வெறுத்து போனாங்கன்னா வேணா நம்ம கோரனை விடுவிச்சுட்டு அவங்களும் இறந்து போகலாமே தவிர மத்தபடி 500 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது நம்ம லிசாவை. இந்த மிஸ்டீரியஸ் ஹாரிஃபைங் ஜேர்னிக்குள்ள கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்றேன்.